வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை திருந்தாத உள்ளம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். ஜானகி அம்மாவிற்கு நீண்ட காலமாகவே மூட்டுவலி தொந்தரவு இருந்தது. கிராமத்தில் அவள் தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம் என்றுதான் அவளை தன்னுடன் சென்னைக்கே அழைத்து வந்தான் அவளின் மகன் செல்வம். இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது மூட்டுவலி தைலம் வாங்கிட்டு வாப்பா என்று ஆபீஸிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் மகன் செல்வத்திடம் மெதுவாக சொன்னாள் ஜானகி. வாங்கிட்டு வரேம்மா. இதையே இவ்வளவு மெதுவா ரகசியமா சொல்றீங்க? உன் பொண்டாட்டி ராதா காதுல விழுந்துடக்கூடாதுன்னு தான். உங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அவ என்ன சொல்லப் போறா என்று கேட்ட செல்வத்தை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள் ஜானகி அம்மா. கள்ளம் கபடம் இல்லாமல் சூதுவாது தெரியாமல் வளர்த்து விட்டேன், பாவம் அப்பாவி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அமைதியாக நின்றாள். செல்வம் மீண்டும் கேட்டான், என்னம்மா பதில் சொல்ல மாட்டீங்க? ஒண்ணுமில்லப்பா, நீ பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு வா, வரும்போது மருந்து வாங்கிட்டு வா என்று சொல்லிவிட்டு அவளின் அறைக்கு சென்றாள் ஜானகி அம்மா. செல்வத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் ராதாவை பத்தி தப்பா நினைக்கிறாங்க? அம்மா நினைக்கிறது சரியா? உண்மையிலேயே ராதா மேல தவறு இருக்கா, இல்ல அம்மாவோட வீண் கற்பனையா? ஒண்ணுமே புரியலையே என்று நினைத்தபடி தோள்பட்டையை குலுக்கிக் கொண்டு சாப்பிட டைனிங் டேபிளுக்கு வந்தான். ராதா சுட சுட தோசை சுட்டு கொண்டு வந்து செல்வத்தின் தட்டில் வைத்தாள். கார சட்னி, தேங்காய் சட்னி என்று 2 வகை சட்னி செய்திருந்தாள். செல்வம் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது ராதாவிடம் செல்வம் சொன்னான், ராதா, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, சாயந்தரம் வர லேட் ஆகும், இந்தா இத வாங்கிக்கோ என்று சொல்லி 5000 ரூபாயை ராதாவிடம் கொடுத்தான் செல்வம். எதுக்குங்க இது? அம்மாவுக்கு மூட்டு வலி தைலம் வேணுமா, நான் வர லேட் ஆகும், அதனால நீ போய் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட குடுத்துரு. அப்படியே அம்மாவுக்கு வேண்டிய மருந்து எல்லாத்தையும் வாங்கிடு. நேத்துதான் அவங்க மருந்து டப்பாவை பார்த்தேன், இன்னும் 2-3 நாளைக்கு தான் மருந்து வரும், அதனால எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடு என்று செல்வம் சொன்னதும் ராதாவின் முகம் மாறியது. குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருக்கும் செல்வத்திற்கு ராதாவின் முகம் மாறுதல் தெரிய வாய்ப்பில்லை. செல்வம் சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு வந்தான். ராதா பதில் சொல்லாமல் அப்படியே சிலை போல அமைதியாக நின்றதை பார்த்தான். பின் கேட்டான், என்ன ராதா அமைதியா இருக்க? ஒண்ணுமில்லைங்க, இன்னைக்கு கோதுமை மாவு அரைக்க மிஷினுக்கு போகணும், நானே உங்ககிட்ட காசு கேட்கணும்னு இருந்தேன். ஓ அப்படியா என்று சொல்லிக்கொண்டே அவனின் பரிசில் இருந்து இன்னொரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்தான். பணத்தை வாங்கி கொண்டாள் ராதா. பின் சொன்னாள், சரிங்க, இன்னைக்கு மிஷினுக்கு போகும்போது அப்படியே அத்தைக்கு மூட்டு வலி தைலமும் மருந்து மாத்திரைகளையும் வாங்கிட்டு வரேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? சரி ராதா, நான் வரேன், நேரமாச்சு என்று சொல்லிக்கொண்டே அவளின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான் செல்வம். அன்று இரவு செல்வம் வீடு திரும்பும்போது மணி 10 விட்டது. வந்ததும் உடை மாற்றிக்கொண்டு சாப்பிட்டான். சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்த ராதாவிடம் கேட்டான், ராதா, அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட்டியா? இதோ இப்ப சாப்பிட போறேன். ஏன் இன்னும் சாப்பிடல? நேரத்துக்கு சரியா சாப்பிடணும். சரி, அம்மாவுக்கு மூட்டு வலி தைலம் வாங்கி கொடுத்துட்டியா? இல்லைங்க, நானே அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க, நீங்க ஆபீஸுக்கு கிளம்புனதும் என் சித்தி பொண்ணு மீரா வந்திருந்தா. சரி, அவ வந்ததுக்கும் தைலம் வாங்காததுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன், ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா கேளுங்க. சரி, பொறுமையா கேக்குறேன், சொல்லு. வர ஆவணி மாசம் எங்க மாமா பையனுக்கு கல்யாணம் வருதுல்ல, அதுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நானும் அவளும் கட்டிக்க ஒரே மாதிரி ஆன்லைன்ல புடவை எடுத்துக்கிட்டு வந்திருந்தா. புடவையோட விலை 5300 ரூபா. புடவைய வாங்கி வச்சுக்கிட்டு காசு கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? நம்மள பத்தி என்ன நினைப்பா? அவளும் அவ புருஷனும் நம்மள எப்படி மதிப்பாங்க? அதான் நீங்க கொடுத்த பணத்தை மீரா கிட்ட கொடுத்துட்டேன் என்று சொன்ன ராதாவை கோபமாக பார்த்தான் செல்வம். பின் கேட்டான், சரி, மீதம் 200 ரூபா இருக்குல்ல, அதுல மூட்டு வலி தைலம் மட்டுமாவது வாங்கியிருக்கலாம்ல? அதத்தான் மிஷின்ல கோதுமை மாவு அரைக்க கொடுத்துட்டேனே
என்று சொன்ன ராதாவை என்ன சொல்லி திட்டுவது என்று தெரியாமல் கண்களில் கோபத்தோடு அவளையே முறைத்து பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் செல்வம். ராதா மேலும் சொன்னாள், மிஷினுக்கு போயிட்டு வர வழியில நம்ம டாக்டரை பார்த்தேன். எங்க அத்தைக்கு எப்பதான் மூட்டு வலி சரியாகும்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க அத்தைக்கு வயசாயிடுச்சு, இத்தனை வயசுக்கு மேல எலும்பெல்லாம் தேயத்தான் செய்யும், இப்படித்தான் சும்மா ஏதாவது அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க உடம்புக்கு ஒன்னும் இல்ல, நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. அப்போ அம்மாவுக்கு மருந்து மாத்திரை தைலம் இதெல்லாம் வாங்க வேண்டான்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படியா சொன்னேன்? மாமியாருக்கு மருந்து மாத்திரை கூட வாங்கி தராத பாவின்னு உங்க அம்மா என்ன கரிச்சு கொட்டணுமா? ஏற்கனவே உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்பில்லாதவ, ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லாதவ, கோபக்காரி, இப்போ கொடுமைக்காரி பட்டம் வேறயா? வேண்டாம் சாமி, நீங்க பாடு உங்க அம்மா பாடு. டாக்டர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சரி ராதா, அதுக்காக வலிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு தைலம் கூட வாங்கி கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? ஆமா, உங்க அம்மாவுக்கு என்னைக்குத்தான் வலிக்கல. என்ன ராதா இப்படி பேசுற? ஆமாங்க, நானும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது? அதான் என் மனசுல உள்ளது என்னையும் அறியாம வெளியில வந்துருச்சு. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நாம என்ன வயசான தம்பதிகளா? இல்ல நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சா? 3 வருஷம்தான் ஆகுது. இன்னும் நமக்குன்னு ஒரு குழந்தை வரமாட்டேங்குது. நானும் உங்ககிட்ட பல மாசமா சொல்லிட்டு இருக்கேன், டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலான்னு. ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னா 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு. நான் முடியாது மாட்டேன்னு சொல்லலையே. நீங்க சொல்லல, ஆனா நம்மால டாக்டர் கிட்ட போக முடிஞ்சுதா? போன வருஷம் போகலான்னு பார்த்தோம், உங்க அப்பா இறந்துட்டாரு. ஏகப்பட்ட செலவு, ஏகப்பட்ட லீவு. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம்னு பார்த்தா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மூட்டு வலின்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுலயே பாதி காசு போயிடுது. இதுல எங்க நாம டாக்டர் கிட்ட போறது? இப்போ நமக்கு என்ன வயசாயிடுச்சு? ஏன் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுற? நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், நீ வருத்தப்படாத. அதுக்காக அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்காம இருக்க முடியுமா? நீயே சொல்லு. நல்லா வைத்தியம் பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? நாம தனியா சினிமாவுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் இருக்கும். கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்ச மாசம். உங்க அம்மா இங்க வரதுக்கு முன்னாடி போனோம். ஆனா உங்க அம்மா இங்க வந்த பிறகு நாம தனியா எங்கேயும் போகல. ஒரு சினிமா, பீச்சு, ஏன் கோவிலுக்கு கூட நாம தனியா போகல. எல்லாத்துக்கும் கூட உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு துணைக்கு வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் என்ன உணர்ச்சியே இல்லாத ஜடமா? இல்ல ரோபோவா? எந்த உணர்வும் இல்லாம மிஷின் மாதிரி வேலை மட்டும் பாக்குறதுக்கு? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், வெளியில போகணும், சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தோணாதா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பாக்குறேன், ஆனா கொஞ்சம் கூட என்டர்டெயின்மெண்டே இல்ல. நமக்கு ஒன்னும் வயசாகல. உங்க அம்மாவுக்காக நம்மளோட இளமையே வேஸ்ட் ஆக்கிர கூடாது. இந்த வயசுல அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கணும். புரியுது ராதா. அதுக்காக அம்மாவ தனியா விட்டுட்டு எப்படி நாம வெளியில போக முடியும்? அப்படி இருந்தும் போன வாரம் நம்ம கல்யாண நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு தானே வந்தோம். ஆமா ஆமா போனோம். ஆனா உங்க அம்மா தனியா இருப்பாங்கன்னு 1 மணி நேரத்துல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். இதே இது நம்ம முதல் வருஷ கல்யாண நாள நாம எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம்? கோயிலுக்கு போனோம், சினிமாவுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், எங்க அப்பா வீட்டுக்கு போனோம். அப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு வருஷ கல்யாண நாளையும் நாம இப்படியே செலிப்ரேட் பண்ணலான்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இந்த வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கோயிலுக்கு போயும் கூட நம்மள பத்தி பேசல. கோயிலுக்கு போனதும் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்க. அப்புறம் உங்க அம்மா தனியா இருப்பாங்கன்னு பூஜை முடிஞ்சதும் என்ன அங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்க வீட்டுக்கு கூட நாம போகல. சரி ராதா, உன் வருத்தம் புரியுது. இப்போ என்ன பண்ண சொல்ற? உங்கள நான் ஒன்னும் பண்ண சொல்லல. என் மனசுல உள்ள ஆதங்கத்தை சொன்னேன், வேற ஒன்னும் இல்ல என்று சொல்லிவிட்டு கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு ராதா எழுந்து அவர்களின் அறைக்கு சென்று விட்டாள். அப்பொழுது ஜானகி அம்மா வந்தாள். செல்வத்தை பார்த்து கேட்டாள், இப்பதான் வந்தியாப்பா? ஆமாமா, நீங்க இன்னும் தூங்கலையாமா? எங்கப்பா, இந்த பாழா போன மூட்டு வலிதான் விட மாட்டேங்குதே, எப்படி தூங்குறது? சரிப்பா, மருந்து வாங்கிட்டு வந்தியாப்பா?
என்று கேட்ட ஜானகி அம்மாவை பார்த்தான் செல்வம். பரிதாபமாக இருந்தது அவளின் நிலைமை. அதே நேரம் ராதாவின் மனநிலையையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். அவன் கண்கள் கலங்கியது. பின் சொன்னான், அம்மா சாரிம்மா, ஆபீஸ்ல நிறைய வேலை, அதான் வாங்க முடியல. நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, இதுக்கு எதுக்குப்பா வருத்தப்படுற? நாளைக்கு வாங்கிட்டு வா. இவ்வளவு நாள் வலிய தாங்கிக்கிட்டவ இன்னும் ஒரு நாள் தாங்கிக்க மாட்டேனா என்று சொல்லிவிட்டு அவளின் அறையை நோக்கி மெதுவாக நடந்தாள் ஜானகி அம்மா. செல்வத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அப்படியே டைனிங் டேபிளில் சிலை போல் உட்கார்ந்திருந்தான். அவன் மனதில் பற்பல எண்ணங்கள் வட்டமிட ஆரம்பித்தன. பாவம் மாமியார், ஏதோ போதாத காலம் மூட்டு வலி, பிபி, சுகர் என்று எல்லாம் வந்து சிரமப்படுகிறாள். எல்லோருக்கும் ஒரு நாள் வயசாகும். நாளைக்கு நமக்கு வயசாகும் போது இந்த அளவிற்காது திடமாக இருப்போமா என்பது கேள்விக்குறிதான். அதனால் நம்மால் முடிந்த உதவிகளை மாமியாருக்கு செய்வோம் என்று ராதா நினைத்து பெருந்தன்மையாக நடந்து கொள்ளலாம். இப்படி கொஞ்சம் கூட பெருந்தன்மை இல்லாமல் இருந்தால் நான் என்னதான் செய்வது? கணவன் எவ்வளவுதான் லட்ச லட்சமாக சம்பாதித்தாலும் அந்த பணத்தை மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ கொடுக்க மட்டும் இந்த பெண்களுக்கு ஏன் மனம் வரமாட்டேன் என்கிறது? ஜானகி அம்மா செல்வத்தை பொறுத்தவரையில் நல்லவள். இவனை வளர்த்து ஆளாக்க ஜானகி அம்மாவும் செல்வத்தின் அப்பாவும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இன்று செல்வம் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலையில் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்றால் அதற்கு ஜானகி அம்மா முக்கிய காரணம். ஆம், செல்வத்தின் அப்பா கூலி தொழிலாளி. வர வருமானம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக இருக்கும். இதில் செல்வத்தை எப்படி படிக்க வைப்பது? 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தான். அதனால் கணவனின் வருமானத்தை வைத்துக்கொண்டு சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி செல்வத்தையும் 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்து விட்டாள் ஜானகி அம்மா. கல்லூரி படிப்பிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளின் பிறந்த வீட்டில் போட்ட நகைகளை அடகு வைத்தும் வித்தும் செல்வத்தை படிக்க வைத்தாள். இப்பொழுது கூட செல்வத்திற்கு சின்னதாக உடம்புக்கு ஏதாவது என்றால், தலைவலி ஜலதோஷம் என்றால் பதறி துடிப்பவள் ஜானகி அம்மாதான். அதற்காக ராதாவிற்கு அவன் மேல் அக்கறை இல்லை என்று அர்த்தமில்லை. அக்கறை பாசம் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் செல்வத்திற்கு ஒன்று என்றால் அதிகமாக பதறி துடிப்பது ஜானகி அம்மாதான். தன்னை பற்றி கவலைப்படாமல் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஓடி வந்து, என்னப்பா ஆச்சு, கசாயம் தரட்டுமா, தலையை பிடிச்சு விடட்டுமா என்று அம்மாவால் மட்டுமே கேட்க முடியும், பதற முடியும். மனதில் 1000 வருத்தங்கள் இருந்தாலும் மகன் வருத்தப்படுவான் என்று எல்லாவற்றையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு மகனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய அம்மாவால் மட்டும்தான் முடியும். ஆனாலும் அதற்காக ராதாவை விட்டு கொடுக்க முடியுமா? அவளின் ஆசைகளும் தவிப்புகளும் நியாயம்தானே. எது எப்படியோ தாய்க்கு பின் தாரம். நாளைக்கு கண்டிப்பாக அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்து விட்டுத்தான் மறுவேளை என்று நினைத்து கொண்டு கையை கழுவிவிட்டு படுக்கை அறைக்கு சென்றான். பகல் முழுக்க ஆபீஸில் வேலை. அதனால் அவனின் உடல் களைத்திருந்தது. இப்பொழுது வீட்டிற்கு வந்ததும் நடந்த பிரச்சனையில் மனமும் சோர்ந்து விட்டது. அதனால் படுத்த அடுத்த நொடியே அவனையும் அறியாமல் உறங்கிவிட்டான். மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். ஆபீஸில் டீ பிரேக் அப்போ மருந்து கடைக்கு சென்று அம்மாவுக்கு தேவையான மருந்து அனைத்தையும் வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டே கிரெடிட் கார்டை எடுத்து பர்சில் வைத்தான். அப்பொழுது அவனின் கைபேசி ஒலித்தது. போனை அட்டன் செய்தான். மறுமுனையில் அவனின் மேனேஜர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செல்வம், ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிக்கிட்டே இருக்கேன் சார். குட். நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம். நேரே நம்ம கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் செங்கல்பட்டுல இருக்குல்ல, அங்க போயிடுங்க. அங்க முக்கியமான கிளைண்ட் வராங்க. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். ஓகே சார், வந்துடுறேன் என்று செல்வம் சொன்னதும் மேனேஜர் போனை வைத்தார். செங்கல்பட்டுக்கு சென்றால் அங்கு வேலை அதிகமாக இருக்கும். அதிலும் முக்கியமான கிளைண்ட் வருகிறார்கள் என்றால் வெளியில் எங்கும் செல்ல முடியாது. அம்மாவிற்கு எப்படி தைலம் வாங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ராதா உள்ளே வந்தாள். ஏங்க, ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா? சாப்பாடு ரெடி. இதோ வரேன். ராதா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு செங்கல்பட்டு பிரான்ச்ல வேலை. எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்?
இந்தா கிரெடிட் கார்டு. அம்மாவுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள், தைலம் எல்லாம் வாங்கிடு. ப்ளீஸ், எந்த காரணமும் சொல்லாத. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு என்று செல்வம் சொன்னதும் ராதா எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு கார்டை வாங்கிக் கொண்டாள். பின் செல்வம் சாப்பிட்டு விட்டு அம்மாவிடம் சொல்லிக்க அவளின் அறைக்கு சென்றான். அம்மா, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வேலை வேலைன்னு இருக்காம நேரத்துக்கு சாப்பிடுப்பா. சரிம்மா, இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவையான மருந்து, தைலம் எல்லாத்தையும் ராதா வாங்கிட்டு வந்துடுவா என்று சொன்னதும் ஜானகி அம்மா விரக்தியாக சிரித்தாள். பின் சொன்னாள், சரிப்பா, என்னை பத்தி கவலைப்படாத. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றாள் ஜானகி அம்மா. பின் செல்வம் ஆபீஸுக்கு கிளம்பி விட்டான். அதன் பிறகு வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு ராதா ஜானகி அம்மாவிடம் சொன்னாள், அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என் தங்கச்சிக்கு பரீட்சை நடக்குது. அவளுக்கு கொஞ்சம் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஜானகியின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் ராதா கிளம்பி விட்டாள். செல்வத்தின் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அப்பா அம்மாவிற்கு புது டிரெஸ், தங்கச்சிக்கு புது போன், ஸ்நாக்ஸ், பழங்கள் என்று எல்லாம் வாங்கி கொண்டு ராதா அவளின் அம்மா வீட்டிற்கு சென்றாள். ராதா ஒவ்வொரு தடவையும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போதெல்லாம் செங்கல்பட்டில் இருக்கும் செல்வத்தின் மொபைலுக்கு மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது. வேலை மும்மரத்தில் அவன் கவனிக்கவில்லை. மதிய உணவு இடைவேளையின் போதுதான் மொபைலில் வந்திருக்கும் மெசேஜை பார்த்தான். உடனே ராதாவிற்கு போன் செய்தான். ஹலோ, சொல்லுங்க. மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்போ நீ எங்க இருக்க? என்ன பண்ற? எங்க அம்மா வீட்ல இருக்கேன். என் தங்கச்சிக்கு எக்ஸாம் நடக்குது. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். அம்மா எங்க இருக்காங்க? நம்ம வீட்ல தான். அம்மாவை தனியா விட்டுட்டு வந்திருக்க என்று செல்வம் கேட்டதும் ராதாவின் உள்ளம் எரிமலையானது. அவங்க ஒன்னும் சின்ன பாப்பா இல்ல தொலைஞ்சு போறதுக்கு. ரெண்டாவது, நான் ஒண்ணு இங்கே இருக்க போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவேன். போய் உங்க அம்மாவுக்கு சேவகம் பண்றேன். இல்ல ராதா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் சரி, உங்க விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்ல. வீட்டுக்குள்ளேயே வேலைய பாத்துக்கிட்டு சிறை கைதி மாதிரி என்னால இருக்க முடியல. என்னால உங்க கூட தான் வெளியில போக முடியல. அட்லீஸ்ட் நானாவது எங்க அம்மா வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். இது ஒரு தப்பா? தப்புனா மன்னிச்சிருங்க. என்ன ராதா இப்படியெல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? கோச்சுக்காத ராதா. கோச்சுக்க நான் யாரு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? ராதா, நீ என் மனைவி. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேங்க்ஸ். அந்த உரிமையில தான் உங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தி எங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு, என் தங்கச்சிக்கு போனு வாங்கி கொடுத்தேன். நீங்க கொடுக்க சொன்னதாத்தான் சொல்லி கொடுத்தேன். அப்பதானே உங்களை எங்க வீட்ல மதிப்பாங்க. எனக்கு உங்க மதிப்பும் மரியாதையும் தான் முக்கியம் என்று சொல்லி ராதா அழுததும் செல்வத்திற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அம்மாவுக்கு மருந்து வாங்க சொன்னால் இவள் அவள் அம்மா அப்பாவிற்கு டிரெஸ்ஸும் தங்கச்சிக்கு போனும் வாங்கியிருக்கிறாள். அதனை என்ன என்று கேட்டு கண்டிப்பதற்காகத்தான் செல்வம் ராதாவிற்கு போன் செய்தான். ஆனால் ராதா இப்படி பேசியதும் செல்வத்துக்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியவில்லை. இந்த பெண்களால் எப்படி இப்படியெல்லாம் பேச முடிகிறது என்று ஒரு கணம் அவன் வியந்து போனான். பின் சமாளித்து கொண்டு சொன்னான், சரி ராதா, அழுகாத. நீ அழுதா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், நீ வீட்டுக்கு போகும்போது அம்மாவுக்கு மறந்துடாம மாத்திரை, மருந்து, தைலம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு. ம், சரி ராதா, நான் போனை வைக்கிறேன். வீட்டுக்கு போனதும் போன் பண்ணு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் செல்வம். பின் அம்மாவிற்கு போன் பண்ணி விசாரித்தான். அம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா. இப்பதான் ராதாவுக்கு போன் பண்ணேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா போல. வரும்போது உங்களுக்கு வேண்டிய மருந்துகளை வாங்கிட்டு வந்துருவாமா. பொறுமையா வரட்டும்பா. நான் காலுக்கு சுடுதண்ணில ஒத்தனம் கொடுத்துக்கிட்டேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப வலிக்குதாமா? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? வேண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ என்னை பத்தி கவலைப்படாதப்பா என்று ஜானகி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேனேஜர் செல்வத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். மேனேஜர் வந்துட்டாரு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். பின் மேனேஜரோடு பேசிவிட்டு அவர் சொன்ன வேலைகளை செய்வதில் செல்வம் மும்மரமானான். செல்வம் வீட்டிற்கு செல்ல இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவன் வீட்டிற்கு முன் பைக்கை நிறுத்தவும் ஆட்டோவில் ராதா வரவும் சரியாக இருந்தது. இப்பதான் வரியா? ஆமா, நாளைக்கு என் தங்கச்சிக்கு கணக்கு பரீட்சை. அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு.
அப்போ இவ்வளவு நேரம் அம்மா தனியாவா இருந்தாங்க என்று கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான் செல்வம். அவனை முறைத்து பார்த்தபடியே ராதா வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கு ஜானகி அம்மா ஹாலில் படுத்திருந்தாள். இவர்களின் பேச்சு குரல் கேட்டதும் ஜானகி அம்மா எழுந்து உட்கார்ந்தாள். அம்மா, ஆபீஸ்ல பயங்கர வேலை, அதான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண முடியலம்மா. பரவாயில்லப்பா. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன்பா. என்ன சாப்பிட்டீங்க? சாதம் வச்சுக்கிட்டேன். ஊர்ல இருந்து கொண்டு வந்த ஊறுகாய் இருந்துச்சு, அத வச்சு சாப்பிட்டேன்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? ம், நான் சாப்பிட்டேன். இவருக்கு தான் தோசை ஊத்தி கொடுக்கணும். சரிப்பா, போய் சாப்பிட்டு படுங்க. ராதா, அம்மாவுக்கு தைலம் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீல? என்னங்க, நானும் இப்பதானே வரேன். மணி 11க்கு மேல ஆயிடுச்சு. கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. எப்படி வாங்குறது? நாளைக்கு வாங்கி தரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் ராதா. பேச வார்த்தை இல்லாமல் அமைதியாக அம்மாவை பார்த்தபடி நின்றான் செல்வம். பரவாயில்லப்பா, விடு என்பது போல கண்களால் சைகை காட்டிவிட்டு அவளின் அறைக்கு படுக்க சென்றாள் ஜானகி அம்மா. செல்வம் அப்படியே சோஃபாவில் இடிந்து போய் உட்கார்ந்தான். சமையலறையிலிருந்து ராதா சொன்னாள், ஏங்க, தோசை ரெடி, வாங்க சாப்பிட. எனக்கு வேண்டா என்று சொல்லிவிட்டு அவர்களின் அறைக்கு சென்றான் செல்வம். ராதா அடுப்பை ஆஃப் செய்து விட்டு வந்தாள். ஏன் வேண்டாம்? வெளியில ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல, எனக்கு வேண்டாம். ராத்திரி வெறும் வயித்தோட படுக்க கூடாது. யாரு வெறும் வயித்தோட படுக்க போறா? நீ பண்ணுன காரியத்தால என் மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சு. அதனால பசிக்கல. என்ன, பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு? ஆமா, உன் நடவடிக்கை வித்தியாசமா இருக்கு. அதனால என் பேச்சும் வித்தியாசமா இருக்கு. என் நடவடிக்கை என்ன வித்தியாசமா இருக்கு? எங்க அம்மாவுக்கு நான் மருந்து வாங்கி கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. மருந்து வாங்காதீங்கன்னு நானா உங்க கைய பிடிச்சு இழுத்தேன்? ஏன் பேச மாட்ட? உன்னை போய் நம்புனேன் பாரு. என்ன சொல்லணும்? இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். இதே இது உங்க அம்மாவுக்குன்னா இப்படித்தான் நீ நடந்துப்பியா? எங்க அம்மாவ உங்க அம்மா கூட ஒப்பிட்டு பேசாதீங்க. எங்க அம்மா இங்க இருந்திருந்தா என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களே செய்வாங்க. இப்படி ஒரு வேலையும் பார்க்காம அட்டைப்பூச்சி மாதிரி என் ரத்தத்தை உறிஞ்ச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு நாளும் இப்படி சின்னஞ்சிறுசுகளுக்கு இடைஞ்சலா வந்து உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. ராதா, வார்த்தைய பார்த்து பேசு. என்ன பொல்லாத சின்னஞ்சிறுசு? ஊர் உலகத்துல இல்லாத சின்னஞ்சிறுசு? என்ன, புருஷன் பொண்டாட்டினா வெளியில போய் சுத்திக்கிட்டே இருக்கணுமா? அந்த காலத்துல உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்படித்தான் பெத்தவங்கள பாத்துக்காம ஊரை சுத்திக்கிட்டே இருந்தாங்களா? அந்த காலத்துல நடந்த மாதிரியா இப்பெல்லாம் நடக்குது? காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாறல, அது மாதிரிதான் இதுவும். ச்சே, ஆபீஸ்ல தான் நிம்மதி இல்லைனா வீட்ல அதுக்கு மேல இருக்கு. இதுக்கு ஆபீஸே பரவாயில்ல. நான் செஞ்ச தப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் என்று செல்வம் சொன்னதும் ராதா அழுது கொண்டே சொன்னாள். புருஷன் பொண்டாட்டியா கோயில் குளம்னு போக முடியல. வயசான உங்க அம்மாவுக்கு சேவகம் செஞ்சு அடுப்படியில வெந்து வெந்து செத்து போயிடுவேன் போல இருந்தது. அதனால ஒரு அரை நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். மனசுக்கும் உடம்புக்கும் மாற்றம் வரும்னு. அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனது தப்புன்னு நான் சொல்லல. எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்காதான் தப்புன்னு சொல்றேன். நான் தான் சொன்னேன்ல, கடை பூட்டிட்டாங்க, நாளைக்கு வாங்கி தரேன்னு. ஏன், உங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கும்போதோ இல்ல உன் தங்கச்சிக்கு போன் வாங்கும்போதோ அப்படியே எங்க அம்மாவுக்கு மருந்த வாங்க வேண்டியதானே? சரி, எல்லாத்தையும் விடு. இப்போ வரும்போது 24 மணி நேரம் மருந்து கடை இருக்கே, அங்க போய் வாங்கியிருக்கலாம்ல. வீட்டுக்கு திரும்பி வரும்போது வாங்கலான்னு இருந்தேன். மருந்த வாங்கி எங்க அம்மா வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டா அதுக்கு ஒரு பூகம்பம் வெடிக்கும். அதான் வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலான்னு இருந்தேன். கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. 24 மணி நேரம் மருந்து கடைக்கு போகணும்னா இந்த ராத்திரியில நான் தனியா ஆட்டோவுல 2 கிலோமீட்டர் தாண்டி போகணும். நீங்க தான் வாடகை கம்மின்னு அவுட்டர்ல வீடு பாத்தீங்க. இப்போ அங்க போ இங்க போன்னு சொன்னா எப்படி போறது? பொய் சொல்லாத ராதா. நீ வேணுனே தான் எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கல. அன்னைக்கே எங்க அம்மா உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் சொன்னாங்க. நான் தான் கேக்கல. எனக்கு தெரியக்கூடாதா? என்ன தெரியக்கூடாது? அவங்களுக்கு நான் மருந்து மாத்திரை தைலம் எல்லாம் வாங்கி தரது உனக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க அம்மா நினைச்சாங்க. ஏன் எனக்கு தெரியக்கூடாது? இதோ இந்த மாதிரி வாங்க விடாம கெடுப்பேன் தான் எங்க அம்மாவுக்கு உன்னை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தான் உன்னை பத்தி தெரியல. இப்போ உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அடியாத்தி, புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கத்தான் உங்க அம்மா இங்க வந்திருக்காங்களா? நான் ஆக்கி போட்டத வக்கனையா சாப்பிட்டுட்டு என்னை பத்தி உங்ககிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்றாங்களா? இந்த கொடுமையை கேட்க நாதி இல்லையே.
என்று கத்தி கூச்சலிட ஆரம்பித்தாள் ராதா. ஏய், இப்ப எதுக்கு கத்துற? எங்க அம்மா தூக்கத்தை கெடுக்கவா? அடே அப்பா, ஊர் உலகத்துல இல்லாத அம்மா. நாங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு மனுஷியா தெரியல. என்னை பத்தி உங்க அம்மா இல்லாதும் பொல்லாதும் சொல்லியிருக்காங்க. அது தப்பா தெரியல. நான் கத்தி அழுகிறதான் தப்பா தெரியுது. எங்க அம்மா உன்னை பத்தி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீ 100% சுயநலவாதி. எங்க அம்மாவை உனக்கு பிடிக்கல. எங்க அம்மா தான் எனக்கு உயிரு. எங்க அம்மா மனசு நோகாம உன்னால நடந்துக்க முடியும்னா நீ இங்க இரு. இல்லைனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் என்று செல்வம் சொன்னதும் ராதா திடுக்கிட்டாள். பின் சொன்னாள், இப்ப என்ன? உங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், அவ்வளவுதானே? நாளைக்கு மருந்து கடையே இங்க இருக்கும், போதுமா? ஒன்னும் தேவையில்ல. என் கார்டை குடு. எங்க அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை நம்பி உன்கிட்ட மருந்து வாங்கி கொடுக்க சொன்னேன். ஏன் தப்புதான். நானே எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்துக்கிறேன். கார்டை குடு என்று செல்வம் சொன்னதும் பேக்கில் இருந்து கார்டை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு ராதா படுத்து விட்டாள். அழுது கொண்டே இருந்தாள். எவ்வளவு நேரம் அழுதாளோ தெரியவில்லை. அப்படியே அழுதபடி தூங்கிவிட்டாள். செல்வத்தின் உடலும் உள்ளமும் களைத்து போயிருந்தது. அதனால் அவனும் உறங்கிவிட்டான். ஆனால் இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஜானகி அம்மாவால் தூங்க முடியவில்லை. மறுநாள் பொழுது விடிந்தது. காலையிலேயே எழுந்து ஜானகி அம்மா குளித்து முடித்து அவளின் உடைமைகளை பேக்கில் வைத்து கொண்டு ரெடியாக இருந்தாள். செல்வம் எழுந்ததும் ஆபீஸுக்கு விடுமுறை சொல்லிவிட்டு குளித்து முடித்து கிளம்பினான். அவர்கள் இருக்கும் பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் 24 மணி நேர மருந்து கடைக்கு வந்தான். அம்மாவிற்கு தேவையான மருந்து, தைலம் அனைத்தையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து சிலை போல் நின்றான். ஆம், ஜானகி அம்மா அவளின் உடைமைகளோடு புறப்பட தயாராக இருந்தாள். ஊரிலிருந்து செல்வத்தின் மாமா ஞானசேகரன் வந்திருந்தார். வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் மாப்பிள்ள என்று ஞானசேகரன் சொன்னதும் செல்வம் அம்மாவை பார்த்தான். அம்மா மாமாவோடு ஊருக்கு கிளம்புகிறாள் என்று புரிந்து கொண்டான். துக்கம் தொண்டையை அடைத்தது. அம்மாவை பார்த்து கேட்டான், அம்மா, என்னம்மா இது? நான் ஊருக்கு கிளம்புறேன்பா. ஏம்மா? என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நீங்க சின்னஞ்சிறுசுங்க, சந்தோஷமா இருங்க என்று ஜானகி அம்மா சொன்னதும் செல்வம் திடுக்கிட்டான். நேற்று தனக்கும் ராதாவிற்கும் நடந்த பிரச்சனையை அம்மா கேட்டுவிட்டார்கள் என்று புரிந்து கொண்டான். இல்லம்மா, அது என்று இழுத்த செல்வத்தை பார்த்து ஞானசேகரன் சொன்னார். ஏன் கவலைப்படுற செல்வம்? உன் மேல எந்த தப்பும் இல்ல. இல்ல மாமா, அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தெரியும் செல்வம். ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பெரியவங்கள, பெத்தவங்கள கூட வச்சுக்கிறது மட்டும் கூட்டு குடும்பம் இல்ல. அவங்க கூட நாம நேரத்தை செலவிடணும். நமக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சவங்களுக்காக நாம நேரத்தை கூட செலவழிக்க கூடாதா? நீ ஆபீஸ்னு போயிடுற. பாவம் உன் மனைவி. சமையல் அறையில அவளுக்கு வேலை அதிகம். சமையல் அறை வேலை போக மீதி நேரத்துல அவங்க அம்மா கூட போன்ல பேசுறா. அப்புறம் செல்லு பாக்குறா, டிவி பாக்குறா. அவளுக்கும் பொழுது போகணும்ல. இதுல உங்க அம்மா கூட பேச அவளுக்கு நேரம் எங்க இருக்கு சொல்லு? இங்க உங்க அம்மா உங்க கூட இருந்தாலும் தனியாத்தான் இருந்தாங்க செல்வம். அதுக்கு அவங்க கிராமத்துல இருந்தாவது 4 பேரை பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்று ஞானசேகரன் சொன்னதும் செல்வம் இடிந்து போய் விட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது, ராதா அவன் அம்மாவோடு பேசவே இல்லை என்று. தனிமையில் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்பது புரிந்து செல்வம் அழுதான். ஞானசேகரன் மேலும் பேசினார். அழுகாத செல்வம், உனக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். தெரியலேனா தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் ஏஜ் இந்தியா அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல 32% வயசானவங்க இளைஞர்களால அவமதிக்கப்படுறாங்கன்னு தெரிய வந்தது. அதுலயும் குறிப்பா 56% முதியவர்கள் அவங்க பையனாலேயே புறக்கணிக்கப்படுறாங்க. 23% முதியவர்கள் அவங்க மருமகளால புறக்கணிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பெண் பிள்ளைகளை பெத்தவங்க மாமியார் மாமனார அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்காம இருக்கிறது தான். நம்ம பொண்ணு அவளோட மாமியார் மாமனார மதிச்சாதான் நம்ம மருமக நம்மள மதிப்பான்னு ஒவ்வொரு பெத்தவங்களுக்கும் புரியணும். ஏன்னா நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அதே மாதிரி பசங்களை வளர்க்குற பெத்தவங்க பொண்ணை அள வைக்க கூடாது, பொண்டாட்டியோட அப்பா அம்மாவையும் தன்னோட அப்பா அம்மாவா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும்.
ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு தன்னோட மகன் காரணம் ஆயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட பையனை வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு தாய் தந்தையின் கண்ணீருக்கு நம்ம பொண்ணு காரணம் ஆயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட பொண்ண வளர்க்கணும். சரி செல்வம், எது எப்படியோ உங்க அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளை. நீ சந்தோஷமா இருந்தாலே உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்க என்று ஞானசேகரன் சொன்னதும் செல்வம் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவனின் கண்ணீரை துடைத்துவிட்டு ஜானகி அம்மா சொன்னாள், நீ ராதாவோட சந்தோஷமா வாழணும். அவளோட சண்டை போடாத. சின்ன பொண்ணு, போக போக சரியாயிடும். பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கன்னு நீ சந்தோஷமா இருக்கணும். இதுதான் இந்த அம்மாவோட ஆசை என்று சொன்ன ஜானகி அம்மாவின் கையை பிடித்து கொண்டு செல்வம் அழுதான். பின் சொன்னான், அம்மா இந்தாங்கம்மா மருந்து. வேண்டாப்பா, உன் மாமா வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டான். நான் என்ன பாத்துக்கிறேன். நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீயும் ராதாவும் சந்தோஷமா இருங்க. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுங்க. நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு மாமா ஞானசேகரனோடு செல்லும் அம்மா ஜானகியை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான் செல்வம். ராதா வந்தாள். என்ன, உங்க அம்மாவுக்கு மருந்து மாத்திரை தைலம் எல்லாம் வாங்கியாச்சா? ஆனா அவங்க வாங்காம உங்க மாமாவோட கிளம்பிட்டாங்களே. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இப்போ பணம் வேஸ்ட். உங்க அம்மாவுக்கு பணம் மரத்துல காய்க்கிறதா நினப்பு. சரி சரி, நான் பாட்டுக்கு மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லி அது மறுபடியும் இன்னொரு பிரச்சனையா உருவெடுக்கும். இது தேவையா? ஆனா ஒண்ணு, உங்க அம்மா மாதிரி மனசுக்குள்ளே வச்சு நாடகமாடி கழுத்தறுக்க எனக்கு தெரியாதுப்பா. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எதா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுவேன். சரி சரி, மாத்திரைய வச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் பண்றேன். 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்று சொல்லிக்கொண்டே ராதா சந்தோஷமாக உள்ளே சென்றாள். ராதாவின் பேச்சை கேட்டு செல்வம் ஸ்தம்பித்து போய் நின்றான். இவளுக்கு இவளோட தவறு இன்னுமா புரியவில்லை? தவறை உணர்ந்து வருந்தி அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்க சொல்ல வேண்டாமா? குறைந்தபட்சம் தவறை உணர்ந்து திருந்த வேண்டாமா? திருந்தாத உள்ளம். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. பழுத்த இலையை பார்த்து குருத்து இலை சிரித்ததாம். நாளைக்கு அதுவும் பழுத்த இலையாக மாறி உதிரத்தான் போகிறது என்பது தெரியாமல் சிரித்து கொண்டு இருக்கிறது. அதுபோலதான் இங்கு ராதாவும். நாளை தனக்கும் வயதாகலாம், உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அல்லது அவள் பெற்றோருக்கே இந்த நிலை ஏற்படலாம். ஆனால் இது எதையும் யோசிக்காமல் இன்று தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று சுயநலத்தோடு இருக்கிறாள். காலம் அவளுக்கு உண்மையை புரிய வைக்கும். இங்கு தவறு செய்பவர்கள் தங்களைத் தவிர மற்ற அனைவரையும் குறை சொல்வதுதான் இயற்கையாக நடக்கிறது. இதே இவள் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை, மூட்டு வலி என்றால் மருந்து வாங்கி தராமல் இருப்பாளா? அம்மாவிற்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்யாமல் இருப்பாளா? தனக்கு என்றால் ஒரு நியாயம், அடுத்தவருக்கு என்றால் ஒரு நியாயம். தனக்கு பிடித்தவர்கள் வேண்டியவர்கள் என்றால் அவர்கள் செய்வது நன்றாக இல்லை என்றாலும் தவறாக இருந்தாலும் பாராட்டு மழை பொழியும். அதே இது தனக்கு பிடிக்காதவர்கள் என்றால் அவர்கள் செய்வது நன்றாக இருந்தாலும் நல்லவையாக இருந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இது என்ன நியாயம்? எது எப்படியோ இவர்களுக்கு எல்லாம் சொன்னால் புரியாது, பட்டால்தான் புரியும். கருமா அதன் கடமையை நிச்சயம் நிறைவேற்றும். இப்போது ஒரு அன்பான தாயின் மகனாக நான் எடுக்க வேண்டிய முடிவு ஒன்றே ஒன்றுதான். ராதாவுடன் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். அவசியமானதைத் தவிர வேற எதையும் பேசக்கூடாது. அப்பொழுதுதான் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவளுக்கு புரியும். அவளை நாம் ஒதுக்கினால்தான் மற்றவர்களை ஒதுக்கும்போது அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை அவளால் உணர முடியும். அவளின் தவறை உணர்ந்து அவள் திருந்தும் வரை நான் காத்திருப்பேன். இங்கு தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. தவறை திருத்திக் கொள்பவர்களே வாழ்வில் வெற்றி அடைகிறார்கள். ராதாவின் திருந்தாத உள்ளம் விரைவில் திருந்தும் என்ற நம்பிக்கையோடும் எடுத்த முடிவில் உறுதியோடும் அமைதியாக அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான் செல்வம். கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.